சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 13/4/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கும். இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை ஏகாதசி திதி இரவு 1:09 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை துவாதசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா அவிட்டம் நட்சத்திரம் மாலை 4:02 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து சதயம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு சுபம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சர்வ ஏகாதசி அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. அதுவும் இந்த ஏகாதசியானது வரூதினி ஏகாதசி என்ற பெயரிலே அழைக்கப்படுகிறது. இது போக இந்த நாளானது ஒரு தேய்பிரை சுப முகூர்த்த நாளாகவே அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:01 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:18 சந்திர அஸ்தமனம் என்பது மதியம் 2:40 சந்திர உதயம் என்பது நாளைய தினம் அதிகாலை 3:24 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா இந்நாளைய தினம் அதிகாலை 4:27 முதல் காலை 6:01 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 7:33 முதல் 9:05 வரையிலும், யமகண்டம் என்பது பகல் 10:37 முதல் மதியம் 12:09 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 1:41 முதல் 3:13 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:37 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9:17 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்துவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இதை ஆன்மீக தகவலாகவும் பார்க்கலாம், ஒரு பஞ்சாங்க தகவலாகவும் பார்க்கலாம், ஒரு ஜோதிடவியல் ரீதியான ஒரு தகவலாகவும் பார்க்கலாம். நாளைக்கு இந்த சித்திரை அப்படிங்கிறது பிறக்குது இல்லையா, இந்த சித்திரை மாதத்தினுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். நமக்கு சித்திரை அப்படின்னு சொன்ன உடனே இந்த சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது நம்மையும் அறியாமல் நினைவிற்கு வந்துவிடும். ஏன் சொல்லி பார்த்தோம்னா மற்ற மாத பௌர்ணமிகளுக்கெல்லாம் இல்லாத சிறப்பு இந்த சித்திரை மாதத்துக்கு வர்றதுன்னு சொன்னா, அந்த மாதத்தினுடைய பெயரோடு இணைத்து ஒரு பௌர்ணமின்னு சொல்றது சித்திரை மாசத்துல மட்டும்தானே சொல்லுவோம். சித்ரா பௌர்ணமின்னு சொல்லுவோம். மற்ற வைசாகா பௌர்ணமி, ஆனி பௌர்ணமி, ஆடி பௌர்ணமிலாம் நம்ம சொல்றதே இல்லையே. எல்லா மாதங்கள்லயும் பௌர்ணமி வந்தா கூட ஒவ்வொரு மாதத்திலும் பௌர்ணமி வருகின்ற நாள் ஒரு விசேஷமான நாளாகவே அமைந்திருக்கும். கார்த்திகை மாசம் பௌர்ணமிங்கிறது கிருத்திகை தீபத்தன்னைக்கே வரும். அதே மாதிரி தானே ஒவ்வொரு மாசம் பங்குனி உத்தரத்தன்னைக்கு பௌர்ணமிங்கிறது வரும். தைப்பூசங்கிறதுல பௌர்ணமி வரும். ஆனா அங்கெல்லாம் பார்த்தோம்னா நட்சத்திரத்தை தான் லிங்க் பண்ணியிருப்போமே தவிர சித்ரா மாதத்துல மட்டும்தான் நம்ம இந்த நட்சத்திரமும் சித்திரை அதோட சித்ரா பௌர்ணமியும் லிங்க் பண்ணி சொல்றோம்னா அங்க என்ன காரணம் அப்படிங்கிறதையும் யோசிக்கணும். அதாவது சித்திரை மாதத்துல பார்த்தோம்னா இந்த ஆன்ம காரகன் சூரியன் சொல்றோம் இல்லையா, அந்த சூரியன் முழுமையான உச்ச பலத்தோடு சஞ்சரிப்பாராம். அந்த ஆன்ம காரகனானிய சூரியன் உச்ச பலத்தோடு சஞ்சரிக்கும் பொழுது ஆன்ம பலம் பெறுகின்ற எல்லோருமே அந்த மனோபலத்தையும் பெற வேண்டும். மனதிற்குரிய அதிபதி மனோகாரகன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது சந்திரன் தான். அந்த சந்திரனும் சந்திரனுடைய பலத்தினால் இவர்கள் மனதளவிலும் ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஆன்மாவிலும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த சித்ரா பௌர்ணமியினோட நோக்கமாகவே சொல்லப்படுகிறது. சித்திரை மாதம் பௌர்ணமி நேரம் முத்துரதங்கள் ஊர்வலம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு கவிஞர் பாட்டு எழுதியிருப்பார். அது என்ன முத்துரதங்கள் ஊர்வலம் போகுங்கிறது யோசிக்கணும் தானே. அதாவது முத்துக்கு யார் அதிபதினு சொல்லி பார்த்தோம்னா சந்திரன் தான். ஆக சித்ரா பௌர்ணமியில முத்துரதங்கள் ஊர்வலம் போகும்னா என்ன அர்த்தம்? நம்ம மனதளவிலே நல்ல பலமாக இருப்போம் அப்படிங்கிறது தானே அர்த்தம். அத்தனை மகத்துவம் இந்த சித்திரை மாதத்திற்கு உண்டு அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி இந்த சித்திரை அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு இன்னொரு ஞாபகங்கிறது வரும். அக்ஷய திருத்தியை அப்படிங்கிற இந்த மாசத்துல இருந்தாலே வரும். பெண்கள்லாம் ரெடி ஆயிடுவா. இப்ப இந்த சித்திரை 1 எல்லாம் விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சிருவா. அக்ஷய திருத்தியைக்கு நீங்க இப்பயே புக் பண்ணிக்கோங்க, எல்லாரும் புக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் விளம்பரங்கள்லாம் ஏற்கனவே ஆரம்பிச்சுட்டு இருப்பா.
இந்த அக்ஷய திருத்தியை நாள் அன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஆன்மகாரகனாகிய சூரியனும் உச்ச பலத்தோடு இருப்பார். அந்த சந்திரன் மனோகாரகன்னு சொன்னோம் இல்லையா, அந்த சந்திரனும் அதே நாளிலே உச்ச பலத்தோடு இருப்பார். அதுதான் இந்த அக்ஷய திருத்தியினுடைய ஸ்பெஷாலிட்டி. சந்திரன் அப்படின்னு சொன்னாலே உணவு அப்படிங்கிறது நமக்கு ஞாபகத்துக்கு வந்துடணும். அக்ஷய திருத்தியை அன்னைக்கு பார்த்தோம்னா அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, திரௌபதியானவள் சூரியனை நோக்கி அந்த ஆதித்ய ஹிருதயத்தை சொல்லி சூரியனை நோக்கி தவம் இருந்து அந்த அக்ஷய பாத்திரத்தை பெற்றுக்கொண்ட நாள். அக்ஷயம்னு சொன்னாலே குறைவில்லாத அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அந்த அக்ஷய பாத்திரத்தின் மூலமாகத்தான் இவர்கள் உணவினை உண்டார்கள், குறைவில்லாத உணவினை உண்டார்கள், தங்களை நாடி வருபவர்களுக்கும் உணவினை வாரி வாரி வழங்கி கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அப்படி சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாகவே இந்த சித்திரை மாதமானது அமைந்திருக்கிறது. இதுல இன்னொரு விஷயம் ஒண்ணு, சித்திரைன்னு வந்தோடனே எனக்கு வெயில் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வந்துடும். ஐயோ கடுமையா வெயில் அடிக்குது, இந்த மாசத்துல தானே கத்திரி வெயிலும் வர்றது, கத்திரி வர்றது அப்படின்னு சொன்னா அக்னி நட்சத்திரம்னு சொல்லுவாளே, சித்திரையில தானே அக்னியும் ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னா அதற்கு ஏன் அக்னி நட்சத்திரம் என்று பெயர் சொல்லி பார்த்தோம்னா, அக்னிர்னப்பாது கிருத்திகா அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லும். கிருத்திகை என்பதற்குத்தான் அக்னியினுடைய நட்சத்திரமாக கிருத்திகையைத்தான் சொல்கிறார்கள். அந்த கிருத்திகைக்குள் சூரியன் வருவதற்கு 2 பாதங்களுக்கு முன்பாக, அதாவது பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் மற்றும் கார்த்திகையினுடைய 4 பாதங்கள் முழுக்கவே அதுக்குள்ள ரிஷபத்துக்குள்ள வந்துருவார். வைகாசி பாசங்கிறது பிறந்துரும். அதுக்கப்புறம் ரோகிணி 1 வரை இருந்துட்டு ரோகிணி 2க்குள்ள போகும்பொழுது அந்த அக்னி நட்சத்திரம்ங்கிறது விலகிடுது, கத்திரி வெயில்ங்கிறது முடிஞ்சிடுறதுங்கிற மாதிரி நமக்கு ஜோதிட சாஸ்திரமானது சொல்லும். அத்தனை வெயில், அதாவது அந்த அக்னிக்குள்ளாகவே, அந்த அக்னிக்கு அதிபதியாக இந்த கிருத்திகைக்குள்ளாக சூரியன் வர்றதுனாலதான் அவ்வளவு சூடு அப்படிங்கிறது வர்றது அப்படிங்கிற மாதிரி ரிஷிகள்லாம் சொல்லி இருப்பார். சார் அவ்வளவு சூடு இருக்கு, அவ்வளவு உஷ்ணம் இருக்கு, ஆனா இந்த ருத்துவுக்கு போய் வசந்த ருத்துன்னு பேர் வச்சிருக்காளே. ருத்துன்னு சொன்னா காலம் சொல்றோம், இந்த சித்திர வைகாசியை போய் வசந்த காலம்னு சொல்றாளே, இதை போய் வசந்த ருத்துன்னு எப்படி சொல்ல முடியும்? அவ்வளவு வெயில் அவ்வளவு இதுவா அடிக்குது, உஷ்ணமா அடிக்குதுன்னு சொன்னா அதையும் யோசிக்கணும் தானே. அதாவது இதற்கு முன்னாடி காலம் சொல்லி பார்த்தோம்னா இலையுதிர் காலம்னு வச்சிருப்பா. மாசி பங்குனி எல்லாம் இலையுதிர் காலம். அந்த மரங்கள் செடிகள் அனைத்தும் தங்கள் உடம்புல இருந்து இலை எல்லாத்தையும் உதிர்த்துட்டு இருக்கோம். எல்லாம் உதிர்ந்து இந்த சித்திரை பிறப்பிலிருந்து பார்த்தோம்னா மீண்டும் அவ அனைத்தும் துளிர்க்க தொடங்கி எல்லாம் நல்லா பளிச்சுன்னு அவ்வளவு வெயில் மத்தியிலும் பார்த்தோம்னா நல்ல பச்சை பசேல்னு ஃபுல்லா காட்சி அளிக்கும். இதற்கு அந்த பச்சையம் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா? அந்த பச்சையம் என்பதை இந்த தாவரங்கள் குளோரோஃபில் இங்கிலீஷ்ல சொல்லுவா. இந்த தாவரங்கள்ல இந்த குளோரோஃபில்ல எங்க இருந்து பெறுகிறது? சூரியனிடம் இருந்துதானே. அதற்குத்தான் ஒளி சேர்க்கைன்னே பேர் சொல்லியிருப்பா. இங்கிலீஷ்ல பாட்டரியில போட்டோ சிந்தசிஸ் அப்படிங்கிற பேர்ல சொல்லியிருப்பா. அந்த ஒளி சேர்க்கையின் மூலமாக அந்த உச்ச பலம் பெற்றிருக்கக்கூடிய அந்த சூரியனிடத்திலிருந்து அந்த ஒளியினை பெற்று அதன் மூலமாக அந்த குளோரோஃபில்ஸ் உள்ள வாங்கின்ற அந்த பச்சையத்தை உள்வாங்கி தங்களுடைய இலைகளை செழிப்பாக்கி இந்த செடிகள்லாம் மகிழ்கின்றன. அதன் மூலமாக நமக்கு உண்டாகக்கூடிய அந்த உஷ்ணத்தையும் இவைகள் குறைக்கின்றன. இது இயற்கையினுடைய எவ்வளவு பெரிய ஒரு அனுகிரகம், ஒரு வரமாகவே நம்ம பார்க்கணும் இல்லையா? அதுக்காக சொல்ல வரேன், எவ்வளவு பெரிய வரத்தினை ஆண்டவன் படைத்திருக்கிறார். ஆண்டவனுடைய படைப்புல அத்தனையும் அதிசயமாக இருக்கும். அதுல இந்த சித்திரை மாதமும் ஒன்று அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். ஆக இந்த சித்திரையிலே நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா, நம்ம சித்ரா பௌர்ணமியை பத்தியும் பேசியிருக்கோம், அக்ஷய திருதியை பற்றியும் பேசியிருக்கோம். அக்ஷய திருதியைனா நகை வாங்குறது இதெல்லாம் செகண்டரி, அது நம்ம என்னங்கிறத அன்னைக்கு பார்த்துக்கலாம். அக்ஷய திருதியினாலே அன்னதானத்தினை செய்ய வேண்டியது, இதுதான் முக்கியம். அக்ஷய திருதியை நாளிலே கண்டிப்பாக நம்மால் இயன்ற அன்னதானத்தினை அவசியம் செய்ய வேண்டும். அக்ஷய திருதியை நாளில் அன்னதானத்தினை செய்ய வேண்டும். இப்போ சித்ரா பௌர்ணமி நாள்ல என்ன சார் பண்ணணும்னு சொன்னா, சித்ரா பௌர்ணமி நாளிலே எல்லோரும் ஒன்றாக இணைந்து குடும்பம் மற்றும் உற்றார் உறவினர்கள் நண்பர்களோடு ஒன்றாக இணைந்து அந்த இரவு பொழுதிலே ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல, அது பீச்சா இருக்கலாம் அல்லது நம்ம வீட்டு மொட்டை மாடியா இருக்கலாம். ஏன் இப்ப அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிறவாள் என்ன பண்ணலாம், அங்க இருக்கிறவாள்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு அசோசியேஷன் ஒன்று வச்சுட்டு இருக்கு இல்லையா, எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டு ஒரு மூன்லைட் டின்னர் அப்படிங்கிறத அரேஞ்ச் பண்ணிட்டு மொட்டை மாடியில போய் உட்கார்ந்துக்க வேண்டியது, எல்லாரும் ஒன்றாக இணைந்து அங்கே உட்கார்ந்து சாப்பிட வேண்டியது. அது வெளியில இருந்து கேட்டரிங்ல இருந்து தான் வரணுங்கிறதெல்லாம் இல்ல. அவங்க வீட்டுல என்ன சமைக்கிறாங்களோ, ஒரு இட்லியா இருக்கலாம், ஒரு சப்பாத்தியா இருக்கலாம், ஒரு தோசையா இருக்கலாம், உப்மாவா இருக்கலாம், ஏன் சாம்பார் சாதம் ரச சாதம் தயிர் சாதமா கூட இருக்கலாம், எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய் மொட்டை மாடியில வச்சுண்டு நம்ம வீட்டுக்கு அவளுக்கு கொடுக்க வேண்டியது, அவாத்துல நமக்கு வாங்க வேண்டியது, எல்லோரும் ஒன்றாக இணைந்து உட்கார்ந்து உணவருந்த வேண்டியது. அதன் மூலமாக என்ன கிடைக்கும்னு சொன்னா,
பரஸ்பரம் அன்பு என்பது மிகுதியாகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி மன மகிழ்ச்சி என்பது கிட்டும் அப்படிங்கிறது தான் நமக்கு பெரியோர்கள் உணர்த்தி இருக்கக்கூடிய உண்மை. அந்த சித்ரா பௌர்ணமி நாளிலே சமபந்தி போஜனமும் அக்ஷய திருதியை நாளிலே அன்னதானமும் எவர் ஒருவர் செய்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக இந்த சித்திரை மாதத்தில் முத்திரை பதிப்பார்கள். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.